இந்திய அணி 4th டெஸ்ட்ல என்ன பண்ண போறாங்க? ஹர்ஷ்தீப் சிங்க்கு காயம், அவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணிலேருந்து ஒரு வீரர் களமிறங்க போறாங்க. ரிஷப் பண்ட்டுக்கும் காயம் காரணமாக அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போகுது. கருண் நாயர் டொமஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்காக கர்நாடகா வரப்போறாரு. அவருக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க போகுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இங்கிலாந்து அணியிலும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகுது. இந்த இடத்துல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இந்திய அணி இருக்கு. ஏன்னா அப்பதான் WTC ஃபைனல் விளையாட முடியும். என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாப். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணா பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ஸ்டார் ஆகும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். 4th டெஸ்ட் இந்திய அணி ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கு. கௌதம் மாம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுமன் கில் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நெட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளையாடுறது, ப்ராக்டிஸ் பண்றது, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பூம்ராவை பொறுத்த லைக்லி பார்த்தீங்கன்னா 4th டெஸ்ட்ல விளையாடுவாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. 5th தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல ஜெயிச்சு கொடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்றத அவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே இந்திய அணியில பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல பல பிரச்சனைகள் இருக்கு. பேட்டிங் வந்து சூப்பரா செட் பண்ணாங்க. அங்கிட்டும் சறுக்கல ஒரு செங்கலை உருவனா இங்கிட்ட ஒன்று உருவற மாதிரி இதாகிட்டு இருக்கு. பவுலிங் வந்து சூப்பராகவே அமைஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிராஜ் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாஷ்தீப்க்கு வந்து காயம், அதனால அவர் வந்து லைக்லி விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏண்டா பூம்ரா இவங்களுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து பேக் ஹேண்டாக வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. நெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவருக்குமே இன்ஜுரி ஆயிடுச்சு. அவருக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. எத்தனை இன்ஜுரியடா நாங்கள் சமாளிக்கிறது? ஆல்ரெடி கருண் நாயர் பார்த்தீங்கன்னா அவரோட பிளேஸ் வந்து கரெக்டாக இல்லை, மாற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துர்ஜூரல் இல்லாட்டி சாய் சுதர்சனை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா, இங்கே பார்த்தீங்கன்னா பவுலிங்க்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து காயமானதுனால பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வீரரான அன்சுல் கம்போஜ் பார்த்தீங்கன்னா களமிறக்க இருக்காங்க. ஆல்ரெடி டீம் ஏல போயிட்டு இருக்கும்போது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளுமே எடுத்து செம்மையா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால வந்து அவரை வந்து இறக்கலாம், பேக் ஹேண்டாக வச்சிருக்கலாம். சப்போஸ் வந்து 4th 5th டெஸ்ட்டில் வந்து யாருக்காச்சும் ஏதாச்சு அப்படின்னா அவரை களம் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே தலைமை வந்து அப்டேட் ஆகி டெபியூ தான் ஆகணும் போல. டெபியூவில் களத்தில் தான் பிளேயிங் லெவலில் தான் இறங்கணும் அப்படின்றது மாதிரி சூழல் வந்து அவருக்கே அமைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஹர்ஷ்தீப் சிங்க்கு பேக் ஹேண்டாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. அவராலையும் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால் பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தலைவனை வந்து இறக்கி தான் ஆகணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயிங் லெவனில் வந்து பவுலிங் ஆப்ஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்சுல் கம்போஜ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பூம்ரா, சிராஜ், இவங்களோட அட்டாக்கிங்லாம் நம்ம போய் ஆகணும். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இவங்க இருக்காங்க. இவங்களோட அட்டாக்கிங்லாம் போய் ஆகணும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இருப்பார். ஏன்னா ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. அவரை ட்ராப் பண்ணிட்டு இன்னொருத்தரை கொண்டு வரலாம் வாய்ப்பு இல்லை. அதனால் சப்போஸ் ஒரு சில பேருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட பார்த்தீங்கன்னா அவரை ட்ராப் பண்ணிட்டு வேற யாராச்சும் கொண்டு வந்திருப்பாங்க. வேற வழியே இல்லை, அவரை வந்து உள்ள கொண்டு வந்தா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 3rd ஸ்பாட்டான பார்த்தீங்கன்னா கருண் நாயர் வந்து அவர் 6 இன்னிங்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்தளவு அவரால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியலை. என்னமோ வந்து கண்ணு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் சான்ஸ் கேட்டாலும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா டொமஸ்டிக்லையும் அவர் ஆட போறாரு அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு. அதனால அந்த பிளேஸ்ல வந்து சாய் தான் வருவாருன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நம்மளே சொல்லிட்டு இருந்தோம். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி இன்ஜுரி இருக்கு. அதோட அவர் கீப்பிங் பண்ணாரு அப்படின்னா மேலும் மேலும் காயங்கள் தான் ஆகுது. 7-8 நாள் பிரேக் இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா அந்த காயம் வந்து இன்னுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால வந்து துர்ஜூரலை வந்து அந்த ஸ்லாட்டுக்கு வந்து இறக்கி தான் ஆகணும். ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் மட்டும் தான் ரிஷப் பண்டால பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவரை ட்ராப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஈஸ்வரன் அண்ட் வந்து கருண் நாயருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா துர்ஜூரல், அப்புறமேட்டு அபிமன்யு ஈஸ்வரன் இவங்களை இறக்க போறாங்க. இந்திய அணியில பாருங்க எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு. இந்த 3 டெஸ்ட்லேயே இல்லாத அளவு இந்த 4th டெஸ்ட்ல வந்து பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லப்படுது. ஏன்னா நெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங்காக வந்து துர்ஜூரல் வந்து ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பேட்டிங்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு இவரை வந்து கீப்பிங் மட்டும் வச்சுக்கிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா 3rd டெஸ்ட்ல அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. அதனால சப்பா கொண்டு வந்தாங்க. இந்த டெஸ்ட்ல அப்படி பண்ண முடியாது. என்ன நீ அவனை மட்டும் வச்சுக்கிட்டு இது பண்ணுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பஞ்சாயத்தாகும். அதனால வந்து
ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து இந்திய அணி பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்குது. சுமன் கில்லும் பார்த்தீங்கன்னா போன டெஸ்ட்டில் வந்து சரியாக பண்ணவே இல்லை. சாய் சுதர்சன் அவர் இருந்திருக்கலாம் தேர்ட் ஷாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால வந்து கரெக்டாக கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ்வாலும் சரியாக பண்ணவே இல்லை. ஓப்பனிங் வந்து கரெக்டாக இருக்கணும், மிடில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்து துர்ஜூரல் வந்து நிறையவே ரன்களையும் அடிச்சிருக்காரு, 200+ ரன்கள்லாம் அடிச்சிருந்திருக்காரு. அதனால கண்டிப்பாக சூப்பராகவே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே முழு நம்பிக்கை வந்து இந்திய அணி இருக்காங்க. இப்ப இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங் பொறுத்தளவு KL ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் இருப்பாங்க. அதன் பிறகு வந்து துருஜூரல், அப்புறமேட்டு ரிஷப் பண்ட் மேபி டவுட்ஃபுல்லா தான் இருக்காரு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா அபிமன்யு ஈஸ்வரன் இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல தான் போவாங்க. அப்புறமேட்டு சாய் எல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நீங்க கருண் நாயர் வந்து இல்ல அப்படி சாய் கொண்டு வரலாம் அப்படின்னா கீப்பிங் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அது இல்லாம அந்த இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிராப் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுலிங் பொறுத்தளவு ஜடேஜா ஸ்பின்னுக்கும் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, நம்ம சொல்ல பூம்ரா இல்லாம ஒரு மேட்ச் ஆடா அப்படின்ற மாதிரி பூம்ரா 3 டெஸ்ட் ஆடுவேன்னாரு. அதனால இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாவே இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்புறமேட்டு சிராஜ் போட்டு மிரட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடை பார்க்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவா தெரியுது. எல்லாமே யங்ஸ்டர், போனா அடிச்சா மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அடிச்சிரும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன். இந்த மாதிரி யங்ஸ்டரா இருக்கும் போது கண்டிப்பாவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இருந்தாலும் சுமன் கில் அந்த வார்த்தை விளையாட்டுகள், அந்த மாதிரி ஒரு தகாத வார்த்தைகள் பேசுறது, அதெல்லாம் அந்த அக்ரெசிவ் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பாத்தீங்கன்னா பேட்டிங், அந்த அட்டாக்கிங் ஃபீல் செட்டு இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நல்லாவே வந்து பார்க்கணும் அவரு. ஏன்னா இப்ப மகாபாரதத்தில் கூட சொல்லுவாங்க, சக்கர வியூகத்தை வந்து யாராலுமே உடைக்கவே முடியாது, அதை உடைக்கிற ஒரே ஆள் பாத்தீங்கன்னா அர்ஜுனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சக்கர வியூகம் பாத்தீங்கன்னா இந்த அட்டாக்கிங் ஃபீல் செட் தான். அதை பண்ணி கண்டிப்பா சுமன் கில் வந்து எதிரணிகளை வந்து மிரட்டணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். ஜெயிச்சாதான் நீங்க வந்து WTC ஃபைனல்ல வந்து விளையாட முடியும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடினீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளையும் குறைஞ்சிக்கிட்டே வரும், ரொம்ப அடி வாங்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் போது எல்லா பேரோட பேர் வந்து பிளேயர்ஸ் மேலதான் விடுவார். டைரக்டா வந்து கோச்சிங் கௌதம் கம்பீர் அண்ட் பாத்தீங்கன்னா சுமன் கில் மேலதான் வரும். அதுக்கெல்லாம் அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் அவ்வளவு சூப்பரா விளையாண்டாங்க. செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்டும் பாத்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு சில தவறுகளுமே அவங்க பண்ணாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாம சூப்பரா வந்து ஆட்களை வந்து களமிறக்கி புரும்ரா வந்து எந்தெந்த ஓவர் அவருக்கே ஓவர் கொடுக்காம ரொட்டேஷன் பண்ணி பண்ணி கொடுத்து அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணி இந்த மேட்சை மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே 5th டெஸ்ட்ல வந்து வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்சுல் கம்போஜும் பாத்தீங்கன்னா டெபியூ ஆக மேட்ச்ல களமிறங்க இருக்காரு. அவருமே நம்ம CSKலயும் பார்த்திருக்கோம், டெஸ்ட்லயும் அவர் போடுறத பார்த்திருக்கோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா செம்மையாவே போடுவாரு. இந்த மான்செஸ்டர் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு 35 வருஷம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தகர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து ஜெய்ஸ்வால் வந்து பொறுமையோட ஆடுறாரு. அதே மாதிரி KL ராகுலும் பொறுமையோட ஆடுறாங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர பேட்ஸ்மேனுக்கு வந்து உதவிகரமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாவே வந்து நம்ம பேட்டிங் எடுத்துடணும். ஏன்னா நான் முன்னாடி சொல்லிருந்தேன், முதல் நாள் இருக்க கண்டிஷனுக்கு 5th டே வந்து பாத்தீங்கன்னா 300னா 5th டே வந்து 150 தான் இருக்கு. அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு. அதனால அதெல்லாம் பார்த்து சூப்பராகவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட பிளேயிங் 11 வந்து நம்ம இந்திய அணியை பொறுத்தளவு என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்கிலாந்து பொறுத்தளவு பசீருக்கு பதிலாக ஒரு சில பேர் இறக்க போறாங்க. அது மட்டும் இல்ல ஜேக்கப் பெத்தல் உள்ள வர போறாருன்னு சொல்லியிருந்தேன். அதோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.